பிரியமானவர்களே, ஏசாயா 66 அதிகாரம் 2 வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளை எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனை நோக்கி பார்ப்பேன். சினிமா பார்க்கிறவனை நோக்கி பார்ப்பாரா? யோசித்து பாருங்க. சினிமாவில் சொல்லப்பட்ட பஞ்ச் டயலாகையும் ஜோக்குகளையும் டபுள் மீனிங்ல பேசுகிற காரியங்கள் எல்லாம் கொண்டு வந்து மற்றவர்களுக்கு சொல்லிக்கின்னு மற்றவர்களுக்கும் அந்த காரியத்தை சொல்லி தீட்டுப்படுத்திக்கின்னு அவர்களையும் தவறான வழிகளை நடக்கிறவங்களை பார்த்து என் வசனத்துக்கு நடுங்கிறவன் இவன் தான் என்று பரலோகம் உன்னை அடையாளம் கண்டு கொள்ள முடியுமா? யோசிச்சு பாரு. கடைசியாக ஒரு சில வார்த்தைகளை சொல்லி இந்த செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். மல்கியாவின் புஸ்தகத்தை நீ வாசித்து பார்ப்பேன் என்றால் அங்கே இப்படியாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்டு கொண்டே இருக்குது. நான் நினைக்கிறேன் அது ஆட்டோமேட்டிக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆட்டோமேட்டிக்னா தானாகவே பதிவாயிட்டே இருக்கும் போல. எங்க பூலோகத்தில் இருக்கிற இந்த கம்ப்யூட்டர்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய காரியங்கள்லாம் செய்ய முடிய சக்தி இருக்குது இல்லையா? ரோபோட் வந்துருச்சு. பரலோகத்துல எல்லாமே ரெக்கார்ட் செய்யப்படுது. பேனா எடுத்து ஒருத்தர் எழுதணும்னு கிடையாது, அது தானாகவே பதிவு செய்யப்படுகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தருக்கு பயந்தவர்கள் இவர்கள் தான் என்று சினிமா பார்த்து கொண்டிருக்கிறவர்களை அடையாளம் கண்டு கொள்ள முடியுமா? கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். என்னத்தை பேசிப்பாங்க? அவங்க என்னத்தை பேசிப்பாங்க? பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதான வார்த்தைகளே உண்டானால் பேசு. அப்படி நீ பேசும்போது மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகணும். அவன் ரட்சிப்பை எழுந்து போக கூடாது, அவன் ரட்சிப்பை காத்து கொள்ளணும். நீ சொல்ற வார்த்தைகளை கேட்கிறவன் ரட்சிப்பை காத்து கொள்ளணுமே ஒழிய ரட்சிப்பை எழுந்து போக கூடாது. கர்த்தர் உன்னுடைய வார்த்தையை கவனித்து கேட்க வேண்டுமானால் நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்கிறதான பட்டியலில் பெயர் பெற வேண்டும். தொலைபேசிக்கு முன்பாகவும் யூடியூப்களிலும் மற்ற சோசியல் மீடியாக்களிலே பாடல்களை கேட்டுக்கொண்டு டான்ஸுங்களை பார்த்துக்கின்னு நீ உன் வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கும் பொழுது உன்னை பார்த்து கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று சாதாரண மக்கள் கூட சொல்ல மாட்டாங்க. அப்ப எப்படி பரலோகம் உன்னை பார்த்து சொல்லும்? அப்ப எப்படி கர்த்தர் உன்னை கர்த்தருக்கு பயப்படுறான், இவன் யாரோட பேசிட்டு இருக்கிறான், அவன் பேச்சை போய் கேட்போம் வாங்கன்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. கர்த்தர் கவனித்து கேட்க மாட்டார்.